சங்கீதம் 30வது அதிகாரம் 1 10 வசனங்கள் முடிய நான் வாசிக்க போகிறேன். சங்கீதம் 30வது அதிகாரம் 1 10 வசனங்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டு நீர் என்னை குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடு காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூர்தலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். நான் குழியில் இறங்குகையில் என் இரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாய் இரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்பதே. ஜெபிக்கலாம். எங்கள் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அதிகாலை வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்துல வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்மை துதித்து பாட, கர்த்தாவே, இந்த நாளும் கூட உம்முடைய சமூகத்திலிருந்து துவங்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபையிலுக்கு நன்றி செலுத்துகிறையா. கடந்த 6 மாத காலம் முழுசும் எங்களை நடத்தினீர் ஐயா. ஏதோ 1 மாதம் 2 மாதம் ஒரு சில வருஷங்களை நடத்துகிறவர் கிடையாது ஐயா. எங்களுடைய தாயின் வயிற்றில நாங்கள் கரு உண்டான அந்த நாள் முதற்கொண்டு ஐயா, உங்களுடைய கண்கள் அதை பார்த்து, கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். முதிர் வயது வரைக்கும் நீர் அப்படியே செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. கர்த்தா, உங்களுடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். வாசித்த உங்களுடைய வேத வசனங்களோடு கூட உங்களுடைய ஆசீர்வாதங்களை கூட்டித்தாங்க. உங்களுடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சங்கீதம் எந்த நோக்கத்துக்காக பாடப்பட்டது அப்படி பார்த்தோம்னா, தலைப்புல இப்படியாக இருக்கிறது, கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய சங்கீதம். ஒரு கிரக பிரதிஷ்டையில போய் இப்படி எல்லாம் பாடுவாங்களா எனக்கு தெரியல. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இது ஒரு துக்ககரமான வார்த்தையா இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையில ஒரு மனுஷன் அகப்பட்டு கொண்டான், ஏதோ ஒரு விதமான அவனுடைய வாழ்க்கையில நடந்த பல நிகழ்வுகளை அவன் சொல்றான். ஏறக்குறைய எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ அவனோட வாழ்க்கையில ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை ஆதாரப்படுத்தி அவர் பாடுகிறதான ஒரு பாட்டு. அவருடைய வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகள். ஆண்டவரே, உங்களுடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் ஆண்டவரே, உங்களுடைய தயவோ நித்தியமா இருக்கிறது. என்னோட ஆத்துமாவை நீங்க பாதாளத்துல ஏற பண்ணுனா குழியில் இறங்காதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. புழுதி உம்மை துதிக்குமா? இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை எல்லாமே நெகட்டிவா அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்ப அவருடைய வாழ்க்கையில ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, ஏதோ சில துக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கிறது. சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில் நடக்காத துக்கமும் கிடையாது. காரணம், அவர் தேவனால முன்குறிக்கப்பட்டவர், அபிஷேகிக்கப்பட்டவரா இருந்தபடினால அவருடைய வாழ்க்கையிலும் கூட 2 காரியங்கள் நடந்தது. பல நேரங்களில் அவருடைய வாழ்க்கையில் துக்கம் நடந்தது. அந்த துக்கத்துக்கு பதிலாக தேவன் அவருடைய வாழ்க்கையில மகத்தான சந்தோஷத்தை கூட உண்டாக்கி கொடுத்தார். இப்படியெல்லாம் ஒரு 10 வசனம் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த துக்ககரமான விஷயங்களை சொல்லி பாடிட்ட பிறகு அந்த பாட்டை அவர் இப்படியாக அழகாக முடிக்கிறாரு. 11வது வசனம் 12வது வசனம் இதுவரைக்கும் நெகட்டிவா சொல்லிட்டு வந்த அவரு, பாடிட்டு வந்த தாவீது, இப்ப இந்த பாட்டினுடைய முடிவு இப்படியாக இருக்கிறது. 11, 12 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அந்த பாட்டுடைய முடிவு இப்படியெல்லாம் நடந்தது. ஆண்டவர், என்னோட வாழ்க்கையில் துக்கமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் துக்கம்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு கிடையாது. என்னுடைய அழுகை, என்னுடைய புலம்பல், அதை அவர் ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணினீர். இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படி பார்த்தோம்னா, நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில
அவருடைய புலம்பலை, அவருடைய துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணினார் என்பதுதான் இந்த பாட்டினுடைய முடிவாய் இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே கண்ணீரை அனுமதிக்கிறார், புலம்பலை அனுமதிக்கிறார், துக்கத்தை அனுமதிக்கிறார். ஆனா அந்த துக்கம் தான், கண்ணீர் தான் முடிவா என்று பார்க்கும்போது அது முடிவு கிடையாது. இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட ஒரு 3 வருஷம் ஊழியம் செய்தார். அந்த முடிவு நெருங்க 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 சீஷரோடு கூட பல விஷயங்களை அவர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அப்படி பகிர்ந்து கொண்ட ஒரு வார்த்தை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 20வது வசனம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமா, இதுதான் இயேசு சொன்னது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ அழுவீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை பார்த்து கடைசியாய் சொன்ன வார்த்தை அதுதான் சீஷர்களை தேற்றுகிறதான வார்த்தை. ஏன்னா இதுவரைக்கும் இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசு என்ற மகா பெரிய கேடகத்துக்கு பின்னாடி இருந்தவங்க, இயேசுவோடு கூட நடந்து கொண்டு இருந்து சகலத்தையும் பார்த்தவர்கள், இப்போது இயேசு இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். பிதாவுடைய ஊழியம் நிறைவேறின பிறகு அவர் எங்கிருந்து வந்தாரோ திரும்ப அங்கேயே புறப்பட்டு போக போகிறார். சீஷர்கள்லாம் என்ன நடக்க போறது இயேசுவுக்கு தெரியும். கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்கள்லாம் சிதறி போவார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். அப்பதான் இயேசு சொல்றாரு, உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அழுவீங்க, புலம்புவீங்க, துக்கப்படுவீங்க, ஆனா அந்த அழுகையோ புலம்பலோ துக்கமோ முடிவு கிடையாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தாவீது இதைதான் சொல்றாரு, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மகா உன்னதராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். போதும், இஸ்ரவேலின் ராஜா இப்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்து விட்டது. அதன் நிமித்தமாக அரண்மனையை விட்டு, வீட்டை விட்டு வேக வேகமாய் தாவீதும் அவரோடு கூட சேர்ந்த மக்களும் கூட காலை செருப்பு போறதுக்கு நேரம் கிடையாதுங்க ஐயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செருப்பு போறதுக்கு நேரம் கிடையாது. தப்பிச்சா போதும், அரண்மனையை விட்டு வெறும் காலோடு கூட அழுதுகிட்டு முகத்தை மூடிக்கிறாங்க. ஏன்? அவர் பெரிய ராஜா, இஸ்ரவேலின் மகத்துவமான ராஜா. இந்த ராஜா வாலிபனா இருந்த போது அவர் கோலியாத்தை ஜெயித்து எருசலேமுக்குள்ளாக நுழைகிறாரு. அவரை எப்படி வரவேற்றாங்கன்னா, பெண்கள் எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க, பெண்கள்லாம் சேர்ந்து மேலதாளத்தோடு கூட பாடிட்டு இருக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டதோ 10,000. சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று முறையாய் பாடி ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த 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 அற்புதமான நேரத்துல அவர் அப்படியே எருசலேமுக்குள்ளாக என்றானார். இந்த தாவீது தான் இஸ்ரவேலுக்கு மகத்தான ஒரு ரட்சிப்பை நிகழ்த்தின தாவீது தான் இப்போது அந்த ஜனத்துக்கு முன்னாடி தன்னுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியல. குடும்பத்துல பிரச்சனை, சொந்த மகனாகிய கர்ப்ப பிறப்பு அவருக்கு விரோதமாய் எழும்பின போது ஒருவேளை அவர் நின்று அவனை கர்ப்ப பிறப்பா இருக்கக்கூடிய அப்சலோமை கொண்டு போட்டு இருக்க முடியும். ஆனா அவர் தகப்பனா இருக்கிறாரு. அவருக்குள்ளாக கிறிஸ்துவின் பார்ட்டை கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆகையினால பையன் எதனா செஞ்சுட்டு போட்டோம், விட்டா போதும், உயிர் தப்பிச்சா போதும், செருப்பு கூட போறதுக்கு நேரம் கிடையாது. அவர் இந்த ஒளிவு மலையை நடந்து போயிருக்கிறார். இதற்கு அழகா சொல்றாரு, இதுதான் இந்த தாவீதுடைய பாட்டு தான் இயேசு கிறிஸ்துவ நிகழப்போது என்பதற்காக தேவன் அந்த 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 பகுதியை, அந்த பார்ட்டை அங்க வச்சாரு. ஒரு மிகப்பெரிய ராஜா அழுதுகிட்டு இருக்காரு. அந்த அழுகை வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக பண்ண முடிக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை பெண்ணா இருப்பாரு, ஏன்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அழுது புலம்பி போயிருக்கார். அவர் ராஜா, அவர் ஒரு ஆண்மகன், கோலியாத்தை ஜெயித்தவர், மகா பெரிய யுத்தங்களில வெற்றி பெற்ற ஒரு மனுஷன் இப்போது அழுது புலம்பிக்கிட்டு போறார். கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு வெளியே தெரியக்கூடாது துக்கத்தோட கூட காலை செருப்பு போடாம நடந்து போயிருக்கிறார். போற நேரத்துல சவுலுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருத்தன் அவரை பார்த்து ரத்த பிரியன்னு அவரை வைகிற நேரத்துல, அல்லது அவரை பரியாசம் பண்ணி திட்டிட்டு மண்ணை வாரி அரைச்சிட்டு இருக்கிறான். துக்கத்தின் மேல துக்கம். அதை கூட ஒரு பொருட்படுத்தல. கூட இருக்கிறவன் சொல்றான், ஐயா ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த செத்த நாய அவருடைய தலையை எடுத்துடுறேன். தாவீது சொல்றாரு,
கர்த்தர் அவன்கிட்ட சொல்லியிருக்கிறாருப்பா, என்னை தூஷிக்க முடியாது சொல்லியிருக்கிறார். காரணம், ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடப்பது கிடையாது. எல்லாமே தேவன் ஒரு நோக்கத்துக்காக. அவன் என்னை தூஷித்தான், அவன் என்னை அனுமதித்தான். இதை பார்த்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தேவன் தம்முடைய ஜனங்களை பரியாசம் பண்ண ஒட்டுவது கிடையாது. தம்முடைய பிள்ளைகளை அவர் அடிப்பார், அவர் கை ஆற்றும். அது அவருக்கு அப்பாக்கும் பிள்ளைக்குள்ள உறவு போல தேவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்குள்ள உறவு. மூணாவது ஆளு தலையிட்டு அதை பரியாசம் பண்ணுவானேனால் அதன் நிமித்தமாக தேவன் இவனை யார் என்பதை நிரூபிப்பார். அதாவது தாவீது சொல்றாரு, இவனை தூஷிச்சான், இதன் நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்வாரு, என்னை ஆசீர்வதிப்பார், என்னை திரும்ப கொண்டு வர பண்ணுவார். அதுதான் தாவீதுடைய அனுபவமா இருக்குது. தாவீது புலம்பினார், அழுதார், ஒலிவமலையில செருப்பு போடாமல் நடந்து கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அவரும் அவருடைய ஜனங்களும் போன பிறகு யோர்தானை கடந்து போக பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் இப்படிப்பட்ட யோர்தானை தேவன் அனுமதிக்கிறவராய் இருக்கிறாரு. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான யோர்தான் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கை முழுமை அடைவது கிடையாது. போச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, யாரு எழும்பினானோ சோல்ஜர் தான் கூட அவனை கொன்று போடல. அவனை போனா ஒரு மரத்துல போய் மாட்டிக்கிட்டான். அவன் பிரயாணப்பட்ட அந்த கோபர் கழுத அவனை விட்டு போயிடுச்சு. ஐயா வானத்துக்கு பூமிக்கு ஒரு மரத்துல தலைமாடி தொங்கிட்டு இருக்கிறான். தாவீது சொல்லி அனுப்பின, என் பையனை யாரோ ஒண்ணு பண்ண பிள்ளையாண்ட நிமித்தம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க அந்த கமாண்டர் பார்த்தான், அவனை சும்மா விடக்கூடாது, அடிச்சு கொன்னு பெரிய கற்குவியல குவிச்சிட்டாங்க. பிறகு தாவீது திரும்ப யோர்தானை கடந்து வர பண்ணினார். இப்ப தாவீதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. எந்த கண்ணீரோடு கூட யோர்தானை கடந்து போனாரோ அதே யோர்தானை இப்பொழுது ஆனந்த களிப்போடு கூட திரும்ப புறப்பட்டு வர தேவன் உதவி செஞ்சார். அது ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படி பார்த்தோம்னா, தாவீது போற நேரத்துல எவன் கல்லை எடுத்து மண்ணை எடுத்து வாரி போட்டு தாவீது தூஷிச்சானோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் காலை வரும், ஐயா என்ன மன்னிச்சுக்குங்க ஐயா, ஐயா என்ன மன்னிச்சுக்குங்க ஐயா, நான் தெரியாதனமா செஞ்சிட்டேன், ஏன் உங்க வாழ்க்கை இதோடு முடிந்து போக நினைச்சோம். இல்ல, தேவன் துளிர்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். எதுவும் நம்முடைய வாழ்க்கையில முடிந்து போவது கிடையாது. முடிந்து போனதை திரும்ப துளிர்க்க செய்கிறவர் தான் நமது தேவனாகிய கர்த்தர். எதுவும் முடிவு கிடையாது ஐயா, முடிவை திரும்ப துளிர்க்க செய்கிறவர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். திரும்ப யோர்தானை கடந்து வந்த பிறகு நிறைய பேர் உதவி செஞ்சு வேக வேகமாய் எல்லாரும் இக்கரைப்படுத்தினாங்க. எல்லாரும் இக்கரைப்படுத்தின உடனே தாவீது அழுகையோடு கூட கண்ணை மூடிக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு நடந்து போன இந்த தாவீது திரும்ப அதே யோர்தானை தாண்டி வர நேரத்துல களிப்போடு கூட சந்தோஷத்தோடு கூட திரும்பி வர பண்ணினார். புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவரா இருந்தார். நாங்க இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருக்க அந்த காலகட்டத்துல ஏறக்குறைய இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் அங்க வர ஆரம்பிச்சாங்க. பல மாநிலங்களை சார்ந்த மக்கள் வந்தாங்க. அப்ப சாட்சிக்கான கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல நம்ம பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். அவர் 2 இடத்துல சாட்சி சொன்னார். அது கொஞ்சம் அற்புதமா இருந்தது. அவர் சொன்ன விஷயம், ஃபேமிலியில பிரச்சனை, மனைவி பிள்ளைங்க குடும்பம், ஏதோ இவர் ஃபர்ஸ்ட் சரி கிடையாது. அதனால குடும்பத்துல ஒரு பிரச்சனையா ஏற்பட்ட உடனே அந்த பிரச்சனை இவரால் தாங்க முடியாம சரி அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாரா, இன்னைக்கு ராத்திரி சூசைட் பண்ணி செத்துறணும். எப்படின்னா ட்ரெயின்ல தலை கொடுத்து செத்துறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராத்திரி வரக்கூடிய அந்த ரயில்ல தலை வச்சு செத்துறணும் முடிவு பண்ணிட்டு அந்த குறிப்பிட்ட ட்ரெயின் வரக்கூடிய அந்த பாதையில நடந்து போய்கிட்டே இருந்தாராம். இவருடைய நோக்கம் தலை வச்சிட்டோம்னா செத்துடணும், யாராவது வந்து நம்மளை காப்பாத்திடக்கூடாது, ஏன்னா முடிவு பண்ணியாச்சு. அதனால கொஞ்சம் வெளிச்சமா இருந்தது, திரும்ப கொஞ்சம் நகர்ந்து போனாராம். கொஞ்சம் வெளிச்சமா இருந்தது, திரும்பி நடந்து போனாரு. இப்படி வெளிச்சம் இருக்க 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 நடந்து போய்கிட்டே இருக்கிற நேரத்துல இருட்டு பகுதி வந்துடுச்சு. இருட்டு பகுதி, சரி இங்கதான் சாகணும் முடிவு பண்ணிட்டு அப்படி போனா இவருக்கு முன்னாடி வேற ஒருத்தர் தலை வச்சு படுத்திருக்கிறானா. இவரு போய் எழுப்பிருக்க, ஏன்பா என்னப்பா நடந்துச்சு, ஏன் படுத்திருக்கேன்னா, உடங்க எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டங்க, நான் இனிமேல் வாழ பிடிக்கவே இல்லைங்க, என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேங்க அப்படி சொன்ன இந்த ஆளுடைய இருதயத்தை கர்த்தர் மாத்திட்டு அவனை எழுப்பி, நீ எதுக்குப்பா கஷ்டப்படுறப்பா, இயேசு என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உனக்கு உதவி செய்வாரு, அவர் உன்னை வாழ வைப்பாரு, இதெல்லாம் சொல்லி நீ பக்கத்துல ஒரு சபைக்கு போ. அதெல்லாம் சொன்ன பிறகு இவருக்கு இந்த அந்த மரணத்துக்குரிய அந்த தாட்டெல்லாம் போயிடுச்சான். கடைசியா 2 பேரும் விட்டு விலகி போனாங்க. இன்னைக்கு அந்த மனுஷன் சாட்சி சொல்றார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த மனுஷனை காப்பாத்துறதுக்காக தான் தேவனை இவரை நடத்தி இருப்பார். நம்ம தேவனை எவ்வளவு நல்லவன் பாருங்க. யாரோ ஒருவன் இருக்கிறான், அவன் முன்குறிக்கப்பட்டவன், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போறான்.
அவனை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு கிறிஸ்துவன் தான். இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் அப்ப கிடையாது. ஆனாலும் கூட தேவன் யாரை வேணாலும் பயன்படுத்திக்குவார். நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் இன்னைக்கும் மாறுவது இல்லை ஐயா. புலம்பல் முடிவு கிடையாது, அழுகை முடிவு கிடையாது. இயேசு சொன்னாரு, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்னொரு 5-10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சுருக்கமான வார்த்தையும் பார்த்து நம்ம முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்த்தும் நான் உனக்கு அதிக மூலமாயிருக்கிறான். போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேலிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. வருஷத்துல கண்டிப்பா சில பண்டிகைக்கு அவங்க போய் அங்க அட்டென்ட் பண்ணணும். இப்ப ஃபேமிலியா போறாங்க. எல்கானா என்ற ஒரு லேவி குடும்பத்தை சார்ந்த ஒருவன். இந்த லேவியன் பல வருஷங்களுக்கு முன்பாக தேவன் இந்த குடும்பத்தை தள்ளிட்டார், ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு. மோசையின் காலகட்டத்தில் நடந்த நிகழ்வு நிமித்தமாக இந்த லேவி குடும்பத்தை தேவன் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தள்ளி வச்சிட்டாரு. ஆகையினால இவங்க ஊழியம் செய்யல. முதலாவது அன்னாள் என்ற ஒரு பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணாரு, குழந்தை கிடையாது. ஆனா இந்த மனுஷன் அன்னாளை ரொம்ப நேசிச்சாரு, பிள்ளை கிடையாது. 2வது பெனினாள் என்ற ஒரு பெண்ணை கூட கல்யாணம் பண்றாரு. அந்த அம்மாவுக்கு கல்யாணம் பண்ண உடனே குழந்தை எல்லாம் பிறந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா அன்னாள் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன, பெனினாள் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படி பார்த்தோம்னா, நான் சொல்றேன் கவனிங்க. பெனினாள் என்றால் விலையேற பெற்ற கல் அல்லது முத்து. பெனினாள் என்றால் விலையேற பெற்ற கல்லு அல்லது முத்து. பெனினாள் என்ற பெயருக்கு அர்த்தம் அதுதான். அப்ப அன்னாளுக்கு, அன்னாள் என்றால் கிருபை பெற்றவள். அன்னாள் என்ற பெயருக்கு கிருபை பெற்றவள். கிருபை பெற்றவளுக்கு தேவனுடைய கரத்துல கிருபை கிடைக்கல. முத்து, விலையேறப்பட்ட கல் என்ற வார்த்தை நிரம்பின அவளுக்கு வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய வரிசையா பெத்து போட்டிருக்கிறா, சந்தோஷமா இருக்கிறா, அப்படியே நிம்மதியா இருக்கிறா. ஆனா தேவனுடைய கிருபை பெற்றவள் என்ற பெயர் பெற்ற அவளுடைய வாழ்க்கையிலோ கண்ணீர், துக்கம், புலம்பலாகவே இருந்தது. இப்படி சில வருஷம் போயிட்டு இருக்குது. பண்டிகைக்கு போற நேரத்துல விருப்பம் கிடையாது. வருஷம் இது நடக்கும். பெனினாள் அவளை துக்கப்படுத்துவா, அன்னாள் அழுது புலம்புவா. பண்டிகைக்கு போய் தேவனுடைய சமூகத்துக்கு போய் தேவனை ஆராதிக்கிற நேரத்துல அந்த ஆராதனை அல்லது அந்த பண்டிகை எப்படியா இருக்குன்னா துக்கமா இருக்கும், துக்கத்தோட வீடு திரும்பி வருவா. இப்படிதான் பல வருஷங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. தேவன் நம்முடைய துக்கத்தை அப்படியே முடிப்பது கிடையாது. காலையில அழுக இருக்கும், சாயங்காலத்துல களிப்பு உண்டாக்குறவர். அழுகை முடிவு கிடையாது, துக்கம் முடிவு கிடையாது, புலம்பல் முடிவு கிடையாது. அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறாரு. ஒரு முறை அந்த அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப தேவனுடைய சமூகத்துக்கு போனாங்க. வருஷம் அழுவாங்க தான், வருஷம் ஜெபிப்பாங்க தான். ஆனா இந்த முறை தேவனுடைய சமூகத்துல போய் தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊத்த ஆரம்பிச்சுட்டா. என்னவோ சொல்லி அவ ஜெபிக்கிறா, வார்த்தை வெளியே வரல, வெறும் உதடு அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறா. இந்த ஜெபம் மற்ற ஜெபத்தோடு வித்தியாசமா இருந்து அங்க இருக்கிற ஆசாரியனாக ஏலி பார்த்துட்டு அந்த பெண்ணு ரொம்ப நேரம் ஜெபிச்சிருக்கிறாள். அவர் இப்படியா யோசிச்சுட்டார், ஒருவேளை இந்த பெண்ணு குடிச்சிட்டு வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த அந்த தேவ மனுஷன் கூட அவளை பார்த்து கடிந்து கொள்கிறான். அவளை நோக்கி நீ வாசிக்கிற 13 வாசிக்கிற மாதிரி, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதித்துவமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தெல்லாம் ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளே பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரத்தினால் கிளேசத்தினால் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். ஊழியக்காரன் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, தப்பா முடிவு எடுத்துட்டாரு, தப்பான வார்த்தை சொல்லிட்டாரு. இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, தப்பு பண்ணிட்டோமே, தேவ ஆலயத்துல தன் இருதயத்தை ஊற்றின இந்த அன்னாளை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இப்போ அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு அற்புதமான வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அதற்கு ஏலி சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றார்.
தேவன் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறாரு. ஏலி ஆசாரியன் தான், ஆனா அந்த ஊழியக்காரனுடைய ஸ்தானத்தில் இருந்தபடினால இப்போ இந்த மனுஷன் சொல்றாரு, சமாதானத்தோடு போ, கர்த்தர்கிட்ட கேட்ட உன் விண்ணப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். நீ கேட்க அதை உனக்கு கட்டளிட போறாரு, கவலைப்படாதம்மா, போமா, நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் அண்ணாளுடைய கடைசி புலம்பல், அண்ணாளுடைய கடைசி துக்கம். அம்மா ஜெபிச்சுட்டு போனாங்க, எத்தனையோ வருஷம் ஜெபிச்சாங்க, எத்தனையோ முறை கண்ணீர் சிந்துறாங்க, எத்தனையோ முறை புலம்புனாங்க. ஆனா இந்த முறை புலம்பல் தான் தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். போதான் நாள், ஏன்னா கிருபை பெற்றவளா இருந்த பெனினாள் முத்து வெளியேறப்பட்ட கல். ஆனா கிருபை பெற்றவளுக்கு எதுவும் நடக்கல. தேவன் காட்சிக்கு வந்தாரு, தேவன் செஞ்சார்னா அவருடைய மகத்துவம் அற்புதமா இருக்கும். இந்த குடும்பமே தள்ளப்பட்ட குடும்பம், அது லேவி கோத்திரத்துல தள்ளப்பட்ட குடும்பம், இவங்க ஊழியம் செய்ய முடியாமல் இருந்தது. ஆண்டவர் என்ன செஞ்சார்னா திரும்ப அந்த குடும்பத்தை துளிர்க்க செய்கிறவராய். முடிஞ்சு போச்சா? இல்ல இல்ல இல்ல, முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? இல்ல, முடிந்ததை துளிர்க்க செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகையினால இந்த குடும்பத்துல பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறந்தவனா அந்த அம்மா எவ்வளவு பெரிய இருதயம் உடையவ, பசு புள்ள, அது எத்தனையோ வருஷம் காத்திருந்த புள்ள, அது அதை எடுத்துருந்து அப்படியே எடுத்துருந்து தேவாலயத்தை கொடுத்துறான். புருஷன் சொல்ற, உன் விருப்பத்தின்படி எல்லாம் செய். ஒன்ன கொடுத்தாங்க, ஆண்டவர் திரும்ப வரிசையா கொடுத்துக்கிட்டே இருந்தார், வரிசையா கொடுத்துருந்தா. இஸ்ரவேலிலே மகத்தான தீர்க்கதரிசிகளிலே மோசைக்கு பிறகு ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி வந்திருப்பார், சாமியேல். சாமுவேல் தான் இஸ்ரவேலில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். சாமுவேல் மாத்திரம்தான் நாயதி என்று சொல்லக்கூடியதான ஆசாரிய வகுப்புகளை ஏற்படுத்தினார். இன்னைக்கு பைபிள் காலேஜ் இருக்கு பாருங்க, அது போல லேவி கோத்திரங்களுக்கு இந்த வேதாகமத்தை திரும்ப போதித்து அவர்களை திரும்ப தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் இட்டு செல்வதற்கான வகுப்புகளை அவர் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி தான் முதல் பெயர் சேபா வர வரைக்கும் அங்க 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 இப்படி உண்டாக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தார். இஸ்ரவேலில ஒரு மகத்தான காரியத்தை செஞ்சார். நாயதி சும்மா கிடையாதுங்க ஐயா. நாயதியில தாவீது போய் தங்குவாரு. சவுல் தாவீதை பிடிக்க வந்தா பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்புவாரு. தாவீதுடைய சேவர்கள் வருவாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவங்களை நிரப்புவாரு. அங்க எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க சாமுவேல் ஜெபிக்கிற ஒரு ஸ்தலமா இருந்தது. மக்களுடைய மத்தியில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற மனுஷன் தான் சாமியேல். அவன் தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் தீர்க்கதரிசி என்பதை கர்த்தர் நிரூபிக்க ஆரம்பித்தார். அவனுடைய முடிவு கூட மற்ற எல்லாரையும் விட பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க எப்படியே போயிட்டாங்க. பழுதற்றவராய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார். அதுக்கு பிறகு அவனுடைய குடும்பம் எல்லாம் பார்த்தா அந்த லேவி கோத்திர திரும்ப அந்த ஆசாரிய ஊழியத்துல கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் கால தாமதம், கண்ணீர், புலம்பல், துக்கம், இதுக்கெல்லாம் காட்சியில அவர் வருவாரையனால் காலம் முழுசும் அவர் துதிச்சுக்கிட்டே இருப்போம், காலம் முழுசும் அவர் உயர்த்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுதான் முடிவு நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல, அந்த முடிவை தேவன் இங்க துவக்க செஞ்சிட்டார். ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் வாசிச்சு முடிச்சிருவோம். முதல் வசனம் 2. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உன்னுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. போதும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இதுக்கு தொடர்ச்சியா அந்த அம்மா ஸ்பிரிச்சுவலா ஆவியில நிரம்பி அற்புதமாய் பாடுறாங்க. என்ன சொல்றாங்க? ஓ, அண்ணாள் ஜெபம் பண்ணி தன் இருதயத்தை கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதனமா அழுதுட்டு போனோமா, ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் அழுதுட்டு இருப்பியம்மா. இப்ப அவங்க வாயில சொல்றாங்க, இல்லையா, என் இருதயம் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொரு இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. வேதாகமத்துல பாடின பெண்களுடைய வரிசையில தெபரால் பாடினாங்க, மோசையின் சகோதரியா இருக்கக்கூடிய மீரியம் பாடினாங்க, இந்த அம்மா பாடினாங்க, மரியாள் பாடினாங்க, எலிசபெத் பாடுகிறாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் பாத்தீங்கன்னா அழகாக ஆவியில களி கூர்ந்து கர்த்தரை உயர்த்தி அவரை பாடக்கூடிய நிலையில கர்த்தர் மகத்துவமான காரியங்கள் செய்தார். என்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுகிறவர் தேவன். இந்த மாதத்துல ஒருவேளை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஏதோ புலம்பல், கண்ணீர், கவலை, துக்கத்தோடு கூட கடந்து வருவோம். ஏன்னா நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், மாறாதவர், அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அன்னாளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினவர், தாவீதுடைய களிப்பை எருசலேமில பெண்கள்லாம் முறையா பாடின போது ஒரு ஹீரோ போல நடந்து வந்தவர், இப்போது மூஞ்ச மூடிக்கிட்டு, கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு, செருப்பு போடாம நடந்து போனா அவரு
திரும்ப யோர்தானில கடந்து வர நேரத்துல ஆனந்த களிப்போடு வர செய்த அந்த தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் மகத்துவமான காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் எழுந்து நிற்கலாமே, ஜெபிப்போம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயமே உன் ஆதரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலம் நமது தேவன், மகிமை பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தார். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலம் நமது தேவன், மகிமை பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. எங்கள் பரலோக பிதாவே, கிருபை நிறைந்தவரே, 1000 தலைமுறை வரைக்குமா இரக்கம் பாராட்டுகிறதான இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, தேவரீர் கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்துக்குள்ளாக வைக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீ ஒருபோதும் கர்த்தாவே மறந்து போகக்கூடிய தேவன் இல்லையா ஆண்டவரே. இரட்சகா, எங்களுடைய புலம்புலையெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்ற செய்கிறவர் ஐயா. நீர் இன்னைக்கும் மாறாதவர், நம்முடைய இரக்கம் பெருசா ஆண்டவரே. இரட்சகா, நீர் இன்னைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறது. எது முடிந்து போனதோ அதை மீண்டும் துளிர்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறது. எங்க ராஜா பெரியவர் 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 ஐயா. கர்த்தாவை வந்த மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்க போகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதாக இயேசு என்ற நாமத்தில் கர்த்தாவை உங்க பிள்ளைகளை வாழ்ந்து சுகித்திற்கு அனுகிரகம் செய்யுங்க. இந்த ஊழியக்காரன் நான் இவர்களை வாழ்க்கை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். வெளியேறப்பட்ட ரத்தங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்துவமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.